வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் tkேல்டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இயற்கை எண்ணெய் நமது தேவையை அறிந்து, அதாவது ஒரு குழந்தைக்கு என்ன தேவைப்படுமோ அது எப்படி ஒரு தாய்க்கு தெரியுமோ அதுபோல தானுங்க நமது காலத்திற்கேற்ப அந்த தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ப நமது உடலுக்கு எது ஆரோக்கியத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி உணவுகளையும் பழங்களையும் காய்கனிகளையும் வாரி வாரி வழங்கி இருக்கிறார். ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த பனை மரத்தில் கிடைக்கக்கூடிய இந்த நுங்குவை பற்றி தான். பனை மரத்திற்கு தமிழர்களின் பாரம்பரியத்தில் ஒரு தனி இடம் உண்டு. அதாவது இந்த பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பனை வெல்லம் ஆகட்டும், பனங்கற்கண்டாகட்டும், பனங்கிழங்காகட்டும் அல்லது பதநீர் ஆகட்டும், நுங்கு ஆகட்டும், இது எல்லாமே ஒரு மிக சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை உடலுக்கு தந்து கொண்டிருக்கிறது. நுங்குவை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஐஸ் ஆப்பிள் என்று சொல்லக்கூடிய இந்த நுங்குல என்ன விதமான சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி, விட்டமின் சி மற்றும் கால்சியம், மினரல்ஸ், பொட்டாசியம், ஜிங்க், அயன், மேக்னீசியம் மற்றும் தாது உப்புக்கள், இது போன்ற பல விதமான சத்துக்களை உள்ளடக்கியதான் இந்த நுங்கு. இதனுடைய முதன்மையான பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கோடை காலம். இந்த கோடை காலத்திலே வரக்கூடிய ஒரு காமனான ஒரு நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மை நோயாகும். அதாவது உடல் சூடாகி அதனால் பித்தம் அதிகமாகி பலவிதமான கிருமி தொற்றுக்களால் ஏற்படக்கூடியதான் இந்த அம்மை நோயாகும். இந்த அம்மை நோய் வர்றவங்க இந்த நுங்கு தினசரி சாப்பிட்டு வரலாம். மேலும் அதனால் வரக்கூடிய அந்த கொப்பளங்கள் மீது நீங்கள் அந்த நுங்கு நீரை தடவிட்டு வந்தீங்கனாலும் இந்த கொப்பளங்கள் சீக்கிரம் ஆறிடும். இதில் எந்த விதமான அரிப்புகளும் ஏற்படாது. இந்த உடலை குளுமைப்படுத்தக்கூடியதில் நுங்குக்கு முதன்மையான இடம் இருக்கிறது. உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் சரிசமமான நிலைமையில் வைத்துக் கொள்வதற்கும் இந்த நுங்கு அவசியமான ஒன்றாகும். ஸோ நீர்ச்சத்து உடம்புல குறையாமல் பாதுகாத்துக்கொள்ளும். வெயில் அதிகமாக இருக்கிற டைமில் காலையில் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய அந்த மயக்கம் ஏற்படும். ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுப்பதற்கும் உங்கள் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும் காலையில் இந்த நொங்கு சாப்பிட்டு நீங்கள் வெளியில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் வெளியில் போகும்பொழுது வேர்வை மூலமாக வெறும் நீர் மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய பலவிதமான தாது உப்புக்களும் வெளியேறினும். இந்த தாது உப்புக்கள் இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த நுங்கு சாப்பிட்டு வரும்போது வேர்வையினால் வெளியேறக்கூடிய அந்த தாது உப்புக்களின் சத்தும் உங்கள் உடலுக்கு கிடைக்கிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த நுங்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இந்த கருவுற்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா வாந்தி ஏற்படும், குமட்டல் ஏற்படும், அவங்களுக்கு ஜீரண கோளாறுகள் இருக்கும், அஜீரணம் ஏற்படும், நெஞ்செரிச்சல் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி சமயத்துலலாம் நுங்கு தினசரி ஒன்றோ ரெண்டோ சாப்பிட்டு வரும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை எதுவுமே அவங்களுக்கு ஏற்படாது. இந்த வாந்தி ஏற்படுறது, குமட்டல் ஏற்படுறது, அஜீரணம், நெஞ்செரிச்சல், இது எல்லாமே ஏற்படாமல் ஜீரணத்தை மேம்படுத்தி இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாத்துலேயும் காக்கக்கூடியதான் இந்த நுங்காகும். அதே போல் கல்லீரலுக்கு ஒரு சிறந்த நஞ்சு முறிப்பானாகும். கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், அந்த நச்சுக்கள் எல்லாமே வெளியேற்றி கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடியதாக, கல்லீரலில் இருக்கக்கூடிய புண்களையும் ஆற்றுவதற்குண்டான ஆற்றல் இந்த நுங்குக்கு இருக்கிறது. இந்த நுங்குல பார்த்தீங்கன்னா அதிகமான நார்ச்சத்து இருக்குது. இந்த நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் மலச்சிக்கலுக்கு ஒரு சிறந்த மருந்தாகும். அதாவது குடலை சுத்தப்படுத்தி குடத்தை இலகுவாக்கி அந்த குடலில் இருக்கக்கூடிய எல்லா நச்சுப் பொருட்களையும் வெளியேற்றுவதற்கு இந்த நுங்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படும். அல்சர், இந்த வயிறில் ஏதாவது புண் இருக்கிறவங்களுக்கும் இந்த நுங்கு அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது இந்த புண்கள் ஆறும், அல்சர் பிரச்சனையும் தீரும். இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்பக புற்று ரொம்ப காமனாக ஏற்படக்கூடியது. மார்பக புற்றுநோயை தடுப்பதற்கு இந்த நுங்கில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அப்படிங்கிற வேதிய பொருள் மிக சிறந்த ஒரு மருந்தாக பயன்படும். அதே மாதிரி தான் இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சருமத்தில் ஏற்படக்கூடிய அந்த வறட்சி, ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வறட்சி ஆகட்டும் அல்லது எரிச்சல் ஆகட்டும், வேர்வையினால் ஏற்படக்கூடிய அந்த வேர்க்குரு ஆகட்டும், இதுக்கெல்லாம் இந்த நுங்கு ஒரு சிறந்த மருந்தாகும். இந்த வேர்க்குரு இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த நுங்கு நீரை எடுத்து, அந்த பதநீரை எடுத்து நீங்கள் தடவிட்டு வரும் பொழுதும் அந்த வடுக்கள் மறைந்து சருமமே ஒரு பளபளப்பாக மாறி ஒரு தேஜஸை கொடுக்கக்கூடியது இந்த நுங்காகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ், உடல்
உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 நுங்கு எடுத்துக்கோங்க. 3 நுங்கு எடுத்துகிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை மசித்து அதை வந்து ஒரு உணவாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதிக நேரம் வந்து உங்களுக்கு பசி எடுக்காது. அதே மாதிரி வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் லெவலை வந்து சீராக வைத்துக்கொண்டு நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்க வைத்து உங்களுக்கு வெயிட் லாஸ், உடல் எடை குறைவதற்கும் வந்து இந்த நுங்கு வந்து மிக சிறந்த ஒரு உணவாகும். நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க ஆகட்டும் அல்லது ரொம்ப நேரம் வந்து நைட்டில் வந்து கண் முழிப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து ரொம்ப எரிச்சல் ஏற்படும். சூட்டுனால கண் எரிச்சல் இருக்கிறவங்களோ அல்லது கண்ணில் வந்து ஏதாவது கோளாறுகள் இருக்கிறவங்களோ இந்த நுங்கு அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரும்போது கண்ணில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் வந்து இதனால் தீரும். உங்களுடைய கண் பார்வை வந்து மேம்படும். இந்த ஹார்மோன் வந்துட்டு இம்பேலன்ஸாக இருக்கிறவங்களும் அடிக்கடி இந்த நுங்கை வந்து உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது அது வந்து பேலன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்கிறது. இப்போ இந்த நுங்கை வந்து நம்ம எப்படி சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, நுங்கை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடக்கூடாது. அதே போல தான் அந்த நுங்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை விதமான தோல், அந்த தோலோடு வந்து நீங்கள் சாப்பிடணும். தோலில் தான் வந்து துவர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது. தோலில் வந்து கால்சியம் மற்றும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது. அந்த தோலோடு சாப்பிடுவது வந்து மிக சிறந்த ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகும். போல நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 நுங்கு சாப்பிடலாம். ஸோ ரொம்ப அதிகமாகவும் சாப்பிட்டாலும் வந்து சிலருக்கு வந்து வயிற்று வலி ஏற்படும். இந்த நுங்கை வந்து தினசரி நீங்கள் சாப்பிடும் பொழுதே வந்து உடல் வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். உங்களுக்கு நல்ல எனர்ஜி லெவலாக காலையில் நுங்கு சாப்பிட்டீங்கன்னாவே ஒரு நாள் முழுவதும் வந்து வேண்டிய சுறுசுறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல எனர்ஜி லெவலாக இருப்பீங்க. இது போன்ற நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த சீசனல் ஃப்ரூட் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்திற்கு கிடைப்பதற்கேற்ப இந்த பனை நுங்கு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த நுங்கை வந்துட்டு அடிக்கடி நீங்கள் உணவில் கிடைக்கிற டைமில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் வந்து மிக சிறந்த ஆரோக்கியமான நிலையில் இருக்கும் என்று கூறி இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது உங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TK.